மேடம் மேடம் அழாதீங்க மேடம். அழாம எப்படி இருக்க முடியும் வெற்றி? என்னால உங்களை எப்படி பார்க்க முடியல. நீங்க என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில எந்த கஷ்டமும் இருக்காது, என் வாழ்க்கை மாறிடும் தானே நான் நினைச்சேன். ஒரு நாள்ல ஒரு நொடியில எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. ஏன் இப்படி பண்ணீங்க? சொல்லுங்க, ஏன் இப்படி பண்ணீங்க? இந்த பாருங்க, உங்களுக்கும் இந்த ஆக்சிடென்ட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. யாருக்காக போய் சொன்னீங்க வெற்றி? முருகானந்தா தான் எந்த தப்பும் பண்ணல. கோர்ட்ல தான் ப்ரூவ் ஆயிடுச்சுல, அப்புறம் எதுக்கு? கோர்ட்டு முருக மச்சான நிரபராதின்னு சொல்லிடுச்சு. ஆனா என் மனசாட்சி என்ன குற்றவாளின்னு சொல்லுது மேடம். அதுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்? மேடம், முருக மச்சான் நல்லவர். அவர் எந்த தப்பும் பண்ணல. அந்த உண்மை எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அது சந்தோஷம். ஆனா உண்மையான குற்றவாளி யாருன்னு வெளியே தெரியணும் இல்லையா? நான் தானே மேடம் அது. நான் தானே இந்த ஆக்சிடென்ட்டை பண்ணேன். அதனால தான் நானே உண்மையை ஒத்துக்கிட்டேன். இல்ல, என்னால இதை நம்ப முடியல. யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் மொத ஆளா ஓடி போய் நிக்கிறவர் நீங்க. உங்க கண்ணு முன்னாடி ஒரு அநியாயம் நடந்தா அத வேடிக்கை பார்க்காம தட்டி கேக்குற ஆள் நீங்க. அப்படி பார்த்தா நீங்க தான் ஆக்சிடென்ட் பண்ணதா சொல்றீங்கல்ல, அப்ப நீங்க அவங்கள காப்பாத்தாம எப்படி போக முடியும்?